அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளாக உங்கள்கிட்ட ஒரு பதிவு போட்டுட்ருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, நாகை மாவட்டம் கீவளூர் தாலுக்கா வண்டலூர் கிராமம். இது மிகப்பெரிய ஒரு பெரிய குளம். இந்த குளத்த பற்றி நான் ஒரு 2, 3 நாளாக பதிவு போட்டுட்ருக்கேன். குளம் அதிக ஏலம் விட்றாங்க, அதிகமானது அமௌண்ட்டை வாங்கி கோவில் செலவுக்கு பண்ணுறாங்க, அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அதை ஏலம் எடுக்கிறவன் ஒரு தற்குறி. ஏலம் எடுக்கிற ஒரு தற்குறி என்னைய பார்த்து, நீ எப்படி என்னை பற்றி பேசலாம், நீ எப்படி என்னை பற்றி பதிவு போடலாம் அப்படிங்கிறான். அந்த தற்குழிக்கு சொல்கிறேன், அட தற்குழி, நீ ஏலத்தை எடுத்து மீனை பிடிச்சிட்டு நீ போயிடுற, குளத்தை காய விட மாட்டேங்கிற, அடுத்த நிமிஷம் தண்ணியை திறந்து விட்டுற, அதுக்கப்புறம் இங்கே தண்ணி மாசுபட்டு போய் சூத்தரிக்குது, காலெலாம் அரிக்குது, அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எங்களுக்கு தாண்டா வருது, அதோடைய வழியை நாங்கள் உணர்ந்ததுனால தான் நான் அந்த பதிவு போடுறேன். அப்போது இந்த தற்குழிக்கு தெரிய வேண்டாமா, நம்ம ஏலம் எடுக்கிறோம், சுற்றி குப்பையை கொட்டாமல் பாதுகாக்கணும். இந்த தற்கொலைக்கு தெரிய வேண்டாமா, நம்ம இத்தனை அமௌண்ட்டு கொடுத்து இவ்வளோ ஏலம் எடுக்கிறோம், இந்த ஊர் நம்மக்கிட்ட இந்த இவ்வளோ பெரிய குளத்தை ஒப்படைச்சிருக்கு, நம்ம இந்த குளத்தை நாசுக்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்கொலைக்கு வேண்டாமா? தற்கொலை வேணா உங்ககிட்ட வேலை செஞ்சு காலை நக்கிறவங்ககிட்ட வேணா இதனுடைய வாழாட்டு இது வாழாட்டு, ஆனால் என்கிட்ட வாழாட்டாதா, புரியுதா? நான் உன்னைய பற்றி விமர்சனம் பண்ணல தற்கொலை ரஞ்சித்து, உன்னை பற்றி இது விமர்சனம் பண்ணல. நான் ஊருக்காக பொது விஷயத்துக்காக தான் நான் கேட்டேன். நீ என்ன பண்ணுமோ சரி, என்ன பெரிய ஆளோ ஆச்சா பூச்சா நம்ம துடிக்கோ, வேணா மேலே கேஸு போட்டுக்கோ, வேணா கேஸை போட்டு சந்திப்போம். தயவு செய்து சொல்கிறேன் தற்கொலை, இதான் உனக்கு எச்சரிக்கை. நான் உன்னை பற்றி எந்த இடத்துலையும் விமர்சனம் பண்ணல. நான் ஏலம் விட்ட தலைவர்களை தான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். இதை எனக்கு என் வீடு இங்கே தான் இருக்குது. நீ யாருன்னு கேட்குற? நீ யார் கேட்குறதுக்கு? நான் அந்த ஊரில் பிறந்தவன், அந்த ஊரில் இது வளர்ந்தவன், இந்த மண்ணில் பிறந்தவன், இது கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது தற்கொலை. அதனால் பொத்திக்கிட்டு போயிடு, சரியா? இதில் உனக்கு என்னென்னா ஏலம் விட்றவங்ககிட்ட பேசிக்கோ. நான் வீடியோ போடுறேன்னாக்கா, என்னுடைய பதிவு போடுறேன்னா எனக்கு அரிக்குது, என் உடம்பு அரிக்குது, தண்ணி சுகாதாரம் இல்லை. அப்போ நான் இது மக்கள்கிட்ட தான் தெரிவிக்க முடியும், மேலே உள்ள அதிகாரிகள்கிட்ட தான் தெரிவிக்க முடியும். இந்த தற்கொலை வாயை பொத்திட்டு போயிடு, வேணா உன் ஆட்டை வச்சுக்கோ, என்கிட்ட உன் ஆட்டத்தை என்கிட்ட காமிக்காத, பொத்திட்டு இரு.